வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மென்டல் ஹைஜீன் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த பதிவு மென்டல் ஹைஜீன் என்று சொல்லும்பொழுது அதில் 6 விதமான கோட்பாடுகள் என்ன? எண்ணம், சொல், செயல், சிந்தனை திறன், அறிவுத்திறன், மதிநுட்பம், டாக்டைல். இது எல்லாமே அதில் உள்கொண்டது தான். ஆனால் சிந்தனை திறன் அப்படின்னு வரும்போது தெளிவான சிந்தனைகளை நம்மளோட வளர்த்துக்கணும். தெளிவான சிந்தனைகள் என்ன? ஒரு வேலை செய்ய போகிறோம், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா செய்திகளையும் முதல்ல நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். சார்ட் அவுட் பண்ணிவிட்டு தட் இஸ் ஒரு ஆ முதல் அக்கு வரை, இல்லாட்டி போனால் A to Z என்ன வேணுமோ அது எல்லாம் தேவை என்னவோ அதை ஒரு 2 நாளில் நல்லா யோசித்து என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு எதெல்லாம் நம்ம கையில் இருக்குது, வாட் ஆர் ஆல் த திங்ஸ் டு பி ப்ரொக்யூர்டு, இல்லை வாட் ஆர் ஆல் திங்ஸ் டு பி டெவலப்ட் அப்படின்றத நம்ம பார்த்து அதுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். அது பேர் என்ன? ப்ரியாம்பிள், முஸ்தீபு, அதாவது முன்ன நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். அப்போது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு இது போல் வேணும்னு சொன்னால் இது என்ன பண்ணலாம்? ஒரு வகுப்பறையை தாண்டி ஒரு கல்லூரியை தாண்டி செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னு சொன்னால் இது எல்லாமே நம்ம தனி மனிதனோட முயற்சியில் ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பில் இது செய்யணும். அதுக்கப்புறம் செய்த பிறகு மதிநுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். மதிநுட்பம் என்ன சொன்னால் ஹவு அண்ட் ஐ இன்ட்ரிகேட் தீஸ் திங்ஸ் கேன் பி டெவலப்ட், how it can be மைக்ரோ லெவலில் என்ன விதமான செய்திகளை நம்ம பகிர்ந்துக்க முடியும், என்ன விதமான நுணுக்கமான செய்திகளை நம்ம வெளியில் காட்ட முடியும் அப்படின்னு. ஸோ அந்த நினைவுத்திறனும் நினைவாற்றலும் இந்த மதிநுட்பத்துக்கு பயன்படும். நினைவாற்றலில் எந்த விதமான செய்திகளை நம்ம சேகரித்து வைக்கிறோம் பார்க்கலாம். இதுக்கு தொடர்புடையது இது போல் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்மக்கிட்ட தேவையான செய்திகள் ஏற்கனவே படிச்சிருக்குமா, அப்படி இல்லைன்னா புதுசாக என்ன பண்ணலாம், ஜேர்னல்ஸ் ரெஃபர் பண்ணலாம், இல்லை அது போனால் புக்ஸில் நம்ம கையில் இருந்தால் படிக்கலாம், இல்லைன்னா நமக்கு தெரியப்பட்ட நம்மளை காட்டிலும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் வாட் கேன் பி டன் இன் திஸ் ரிகார்ட் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க நம்மளுக்கு என்ன சொல்லணும், சரியான அளவில் கைடு பண்ணுறவங்களா இருந்தால் சிறப்பான செய்திகளை நம்ம பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஹோம் மேக்கருக்கும் யூஸ் ஆகும். ஹோம் மேக்கர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் புதுசாக ஒரு ஐட்டம் பண்ணுறாங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு சப்ஸ்டான்ஸ் சேர்த்து வச்சு 4-5 சப்ஸ்டான்ஸ் போட்டு ஏதோ ஒரு பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு செய்ய தெரியலன்னா இமிடியேட்டாக அவங்க என்ன பண்ணலாம், ஷி கேன் என்கொயர் அபவுட் என்ன கைடன்ஸ் ஃப்ரம் ஹர் மதர். அவங்க அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படிலாம் செய்யணும், இது கொஞ்சம் கைட் பண்ணுறேங்கம்மா அப்படின்னு கேட்டாக்க நிஜமாக அம்மா கைட் பண்ணுவாங்க. ஃப்ரம் ஹர் கைடன்ஸ் திஸ் ஒர்க் கேன் பி கம்ப்ளீட்டட். என்ன போதுமான அளவுக்கு எஃபிஷியன்ஸாக செய்ய முடியும், அதே சமயத்தில் சிறப்பானதாகவும் அமையும், ரொம்ப பெலாட்டபிளாகவும் இருக்கும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஒன்லி. ஸோ தோஸ் ஹூ ஆர் ரியலி குட் அட் மேக்கிங் திஸ் டைப் ஆஃப் திங்ஸ் யூ கேன் டேக் த கைடன்ஸ் ஃப்ரம் தேம். நம்ம அம்மாவானா நம்மளுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் டேக்கிங் த கைடன்ஸ் ஃப்ரம் அன் அவுட் சைடர் அதில் நம்ம 2 தடவை யோசிக்க வேண்டியதாக வரும். ஏன்னா அவங்க சரியாக சொல்லி தரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ நிச்சயமாக அந்த நேரத்துலையும் வி வில் ரெக்வஸ்ட் தெம், என் கொஞ்சம் கரெக்டாக கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட மதிநுட்பம் எந்த யாருமே கைடை கேட்கவே வேண்டாம், வி ஆர் செல்ஃப் கேன் டூ இட் அப்படின்னா ஃப்ரம் ரெஃபரிங் ஃப்ரம் தி ஜேர்னல்ஸ் அண்ட் ஃப்ரம் தி நம்மளோட டெக்ஸ்ட்டு, பெரிய டெக்ஸ்ட் புக் படிக்கிறோம் இல்லையா, அந்த பாடத்துலேருந்து படித்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து அந்த கருத்துக்களை நம்மளோட ப்ராஜெக்டில் உட்புகுத்தி நம்மளால் செய்ய முடியும். ஸோ அந்த எண்ணம் அப்படின்ற வார்த்தை எல்லாமே எதுக்கு தேவையான செய்திகளை செய்யணுமோ அதில் எண்ணம் நேர்மறையானதாகவும் இதில் நம்மளுக்கு இருக்கிற தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியதாகவும் எப்பொழுதும் தொய்வில்லாத எண்ண ஓட்டங்களாகவும் செம்மையான மனம் உடையதாகவும் இருக்க வேண்டும். இந்த செம்மையான மனம் என்பது தான் மென்டல் ஹைஜீனோட அடிப்படை, அதுதான் பேசிக். அது மேலே தான் நம்ம செம்மையான மனம் என்பது என்ன? ஐ என்வி நோபடி என்விஸ் மீ. ஐஎன்வி நோபடின்றது ஒரு 80 பங்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியும். ஆனால் சின்ன விஷயங்களுக்கு ஒருத்தர் நிறைய நேரம் படிக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நிறைய செய்திகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவங்க என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கிறாங்க, வாட் கைண்ட் ஆஃப் செலக்டிவ் ரீடிங்ஸ் தே ஆர் ஹேவிங் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களில் அவங்களுக்கு சிறப்பான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். இதை விட்டு அவங்க ஒரு மந்த்லி ஜேர்னல்ஸ், பீரியாடிக்கல்ஸ், அந்த வீக்கில் கிடைக்கிற ஒரு சின்ன ஸ்டோரி புக் அதுதான் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்கும் இல்லையா. அப்போது இந்த நிலைமையில் நம்மளோட ஸ்டடி ஹேபிட்ஸ் என்னவோ
அதுக்கு தகுந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் அமையும். திஸ் கேன் பி டெவலப்ட் இன் எ வைடு ரேஞ்ச். ஸ்டடி ஹேபிட்ஸ் தகுந்த மாதிரி தான் எண்ண ஓட்டங்கள் இருக்கும். எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சிந்தனை திறன் இருக்கும். சிந்தனை திறனுக்கு ஏற்புடைய மதிநுட்பங்கள் அமையும். இதெல்லாம் ஒரு ஆரோ மார்க் போட்டு காமிச்சமான எல்லாமே என்ன இன்டர்லிங்க்டு, இன்டர் கனெக்டட். அதனால் சரியான எண்ண ஓட்டங்கள் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே எல்லாரும் இன்புற்று இருக்கவே நினைப்பது அல்லாமல் யாமொன்றறியேன் பராபரமே, எனக்கு எல்லாரும் இன்புற்று இருக்கணும், அது ஒன்று தான் கருத்து. அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலைகளை செய்யணும். ஆனால் ப்ரெசன்ட் சீனாரியோவில் ஒரு அடோலசன்ஸ் பையனோ பொண்ணோ எப்படி நினைக்கிறாங்க, தான் மட்டும் இன்புற்று இருக்க வேண்டும், அதனால் எல்லாருக்கும் எந்த இடைஞ்சல் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபோல் ஒரு ஆட்டிடியூட் வளர்த்துக்கிறாங்க. திஸ் இஸ் வெகமெண்ட்லி டிஸ்அப்ரூவ்டு மட்டும் இல்லை, தட்ஸ் பி ஷியோர்லி இட் ஷுட் பி எஸ்சூர்டு. அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் ரொம்ப தவறு. இதில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், தன் தாய் தகப்பனுக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் தான் மட்டும் சௌரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொன் பசங்களும் இருக்குது, அப்படின்னு நினைக்கிற பசங்களும் ஆம்பளை பசங்களும் இருக்கிறாங்க. இது அந்த பசங்கன்ற வார்த்தை எப்போ வரும், இந்த அடோலசன்ஸ் பீரியடில் பிட்வீன் 13 and 19, 13 and 21 சில நேரத்தில் அப்படி இருக்கும். தட் இஸ் எக்ஸ்டெண்டட் அடோலசன்ஸ் பிஹேவியர் கூட தே ரெடி டு ஷோ இட்.